வருஷம் வருஷம் இந்த கவர்மெண்ட் எது இருக்கலாமா அவார்டு நல்ல புதுசன்னு ஒரு அவார்டு தந்தா அதில் நமக்கு தான் முதல் பதிவு. ஏன்னா காலையில் எத்திக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பொண்டாட்டியில் ஒரு வேலை செய்து வருவேன். எல்லா வேலையும் நம்ம தான் செய்வது இருக்கு. இதெல்லாம் என்ன நம்ம அண்ணன் எங்கே கவர்மெண்ட் தெரிய போகுது. சரி நாம் நம்ம காலத்தை போட்டோம். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை காதல் போடும் போது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போது சரி இந்த குப்பை என்ன ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்கு. இது யார் வீடு? நம்ம கோபால வீடா? இன்னும் குப்பையை பெருக்காம வச்சிருக்காங்க. சரி நம்ம இங்கே குப்பையை கொட்டிடுவோம். என்ன கோபால் இந்த பக்கம் என் வீட்டுக்கு வந்து நீ என்னையவே எனக்கு எழுதியா வீட்டு பத்திரா குப்பை குப்பை கொடுக்காது யாரும் தெரியாம தவிர்த்துட்டேன். நீதானே உன்னை சும்மா விட மாட்டேடா, ஊரை கூட்டுறடா. அம்மா நம்ம எல்லாம் பஞ்சாயத்து தலைவரையா வாழணுமே கண்ணுப்பட போகுது. என்னடா கோபால பேச்ச கேட்டு ஊரு கொட்டிருக்க. நம்ம ஊர் சொல்ல நல்ல தண்டனையை கொடுத்துருவோம். நீ குடுறா குடுறா என்னடா மாதிரி ஒவ்வொரு ஆள் வீட்டு வசதியும் குப்பை கிடக்க காரணம் யாரும் இதே பஞ்சாயத்து கண்டுபிடிச்சு இந்த மரக்கடை தலைகளை கட்டி தொங்குன்னு கிடைக்கிறேன். அவாவா இருக்கிற வேகத்தை பார்த்தா நீங்க நம்ம அருமை பேர் ஆபத்து போல இருக்க. கவனமா மின்டர் பண்ணி பஞ்சாயத்தை முடிச்சுடுறா. ராசா நடக்க பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா தைரியமா சொல்றா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்லுடா. தைரியமான ஆளத்தை சொல்றா. சொல்லுடா. என்ன பெருசு அவளை தெரியாம பத்துல நம்ம ஒரு பயில குழந்தைமா பத்துல இப்ப பின்னால ஏதோ பிரச்சனை நடக்குது பயப்பட அறவிட கோபாலே. என்னடா கோபாலே பேச்ச கட்டு ஊருக்கு நம்ம ஊருக்கு நல்ல தண்டனையை கொடுத்துருவோம். அப்பப்ப நினைக்கலாம் அவன் பொண்டாடி பிள்ளைகளுக்கு ஏதோ நினைக்கிறேன் சொல்லக்கூடாது சொல்ல வைக்கவே கிடையாது. நீ பாட்டு ஏதாவது சொல்லி பேசுவேன் அன்பு பேசுறாரு அவங்க நீ பஞ்சாயத்து சொல்லி கிழிச்சிட்டு புத்தி நீங்க பேச பேசு என்ன மறப்பு அம்மா கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். என்ன பெருசு கோபால் இந்த மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் பயணம் தானே பணத்துல பஞ்சாயத்துல வெள்ளச்சாமி கழிவுலாம் சொல்லிட்டு அவன் விரட்டி வச்சுல அதெல்லாம் நம்ம கோபால் மனசுல வந்து போதும்னு செய்யும். அதை நினைச்சு பேசு அதே கோபால் கேளுங்க சொல்லட்டும் சொல்லணும்னா ஒதுக்குவோம். நீ இருப்பையா நீ இருப்ப அவன் இருக்க வேண்டாமா? குர்கா பேசிருக்கேன். நான் தானே பேச முடியும். வேற யாரும் இருக்கா? நான் வந்து எப்படிடா பேசுவான் எப்படி பேசுவான்? ஆளாளுக்கு பேசுறா அவன் எப்படி பேசுவான்? மாசத்துல 10 நாள் தான் அவன் கொண்டாடி இருக்கான். 20 நாளே காட்டுல தனியா தானே இருக்கான். அவன் உசுருக்கு என்னதான் உத்தரவாதம்? அவன் 2 பொண்டாட்டி 7 பிள்ளைகளை காப்பாற்றலாமா? இந்த பொண்டாட்டி ஒன்றையும் வெளியே பொண்டாட்டி அவங்க வச்சு யாரா காப்பாற்றுறது? அடி பிரிச்சுடுவேன். அடிச்சன வீசலாம் பிச்சுக்கிட்டு போயிருந்தா உட்கார்ந்தா கோபால் நீ பேசுறா. ஐயா ஒரு விஷயமே அன்னைக்கு வீட்டுல குப்பை கிடந்துச்சான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் யாரு குப்பை கொண்டாங்க? இன்னைக்கு வீட்டு வாசல்ல குப்பை கிடந்துச்சா? வீட்டு வாசல்ல குப்பை குப்பை போட்டு என்னமா வேண்டாமா? அதை தாண்டா கேட்க சொல்லி தொலைண்டா. வேற யாரும் இல்லையா? இப்பதான் சொல்றான்னு பார்த்தீங்களா? பெரிய மட்டத்தில் விவரமா கட்டிக்கிட்டு இருக்கீங்க. பஞ்சாயத்து பேசிக்கிறோம். உள்ளூர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. குப்பையார் முதல் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு பாருங்க. அடுத்த வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டுறதோ எரிக்கிறதோ இருக்காங்க. அது மாதிரி குப்பையை சேர்ங்க. அதை நம்ம மூச்சு குழாய்க்குள்ள
சரி வருவியா? போ 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 அதான் அவனே சொல்லிட்டாங்க போ போ. அவனா பஞ்சாயத்தை கூட்டியிருந்தது. இனிமே யார்கிட்டயே நிறைய உள்ள கிடந்துச்சான். உள்ள கூட்டி கேவலப்படாம என்கிட்ட சொல்லுங்க. நல்லா சோத்த வைக்க சாப்பிட்டு வேலை விட்டு இருந்தாவே வேங்க. போ போ. யோ உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? யோ செக் பண்ண மாதிரி என்னையும் சொல்லி சொல்லி வர ஏன் மலையோ என்ன பெருசு? இந்த பஞ்சாயத்தை கடைக்கு நான் மட்டும் கூட எனக்கான தெரியும்.